வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் சீக்வன்ஸ் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் 220 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். இதுலேயே 3 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 3, 6, 9, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா. தேர்ட் டிவிஷன் 5, -25, 125 எக்ஸெட்ரா. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ 3, 6, 9 இது வந்து 3யோட மல்டிபிள்ஸாக போயிட்டே இருக்குது. அப்போ ஜென்ரல் டேர்ம் நம்ம எப்படி எழுதும்போது an ஈக்குவல் டு 3யோட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறதுனால 3n. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். செகண்ட் டிவிஷன் 1/2, 2/3, 3/4 இதில் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 1, அதோட 1 ஆட் பண்ணும்போது 2 கிடைக்குது. இங்கே 2ஓட 1 ஆட் பண்ணும்போது 3 கிடைக்குது. அப்போ ஜென்ரல் டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா an ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து 1, 2, 3ங்கிறது n பை டினாமினேட்டரில் n+1. தேர்ட் டிவிஷன் 5, -25, 125 எக்ஸெட்ரா. இப்போ இந்த சம்மில் இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர், அடுத்தது நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ், கண்டிப்பாக அடுத்தது வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு வருது. இப்போ இந்த 5ஐ வந்து எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா 5 பவர் 1. இந்த 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், 125ங்கிறது 5 க்யூப். அப்போ அடுத்தது கண்டிப்பாக 5 பவர் 4 வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ், தேர்ட் டேர்ம் பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ், இப்படி ஆல்டர்னேட் சைனாக வருது. அப்போ ஜென்ரல் டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா an ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து -1 ஹோல் டு த பவர் n+1. இப்போ என்னுக்கு வந்து நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 ஹோல் டு த பவர் 1+1. அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். பவரில் வந்து ஈவன் வரும்போது அந்த மைனஸ் வந்து +1 ஆகிடும். அதனால நம்மளுக்கு இங்கே ஜென்ரல் டேர்ம் ஆஃப் இந்த -1 வந்து எப்படி எழுதலாம் -1 ஹோல் டு த பவர் n+1 இன்ட்டு 5 வந்து 5 பவர் 1, 5, 2 அப்படிங்கிறப்ப 1, 2, 3, 4ன்னு வருது. அதனால் 5 பவர் n. The general term of the third one is an equal to -1 whole to the power n+1, 5 to the power n. Thank you children.